என் ஒய்ஃப் கிச்சனில் வந்து முருங்கைக்காய் பாயா செய்யலாம். என் ஒய்ஃபு தான் செய்துட்ருக்குறாங்க. முருங்கைக்காய் பாயா செய்வதற்கு இப்போ தேவையான பொருட்கள்லாம் வந்து ரெடியாக இருக்குது. ஒரு வாணலியில் பட்டை, ஏலக்காய் ஒரு 6, சோம்பு 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், கசகசா 1 டீஸ்பூன், முந்திரி வந்து ஒரு 15 சேர்த்து வறுத்துட்ட பிறகு ஒரு கைப்பிடி புதினா இலையை சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கிடுங்க. ஒரு தேங்காய் துருவல் 1 கப்பு சேர்த்து மறுபடியும் நல்லா வதக்கி இதை ஆற வச்ச பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி அதை தனியாக வச்சுடுங்க. ஒரு வாணலியில் எண்ணெய் வந்து 2 டீஸ்பூன் எடுத்துகிட்டு பட்டை, லவங்கம், கருவேப்பிலை சேர்த்த பிறகு வெங்காயம் 1 கப்பு சேர்த்து நல்லா அந்த மாதிரி வதக்கிடுங்க. பச்சை மிளகாய் ஒரு 3, இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 டீஸ்பூன், தக்காளி வந்து ஒரு 2 நறுக்கி இதை சேர்த்துடுங்க. சேர்த்து மறுபடியும் நல்லா அந்த மாதிரி வதக்கிட்டு இப்போ நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சுக்கிற முருங்கைக்காயை சேர்த்து நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுட்டுங்க. அதில் வந்து மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்து தேவையான அளவு தண்ணீரை சேர்த்து மூடி ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ முருங்கைக்காய் வந்து நல்லா ரெடியாக இருக்குது. இதில் நம்ம வந்து இப்போ அரைச்சி வச்சுக்கிற மசாலாவை சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இப்போ கடைசியாக வந்து நெய் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு பிடி வந்து கொத்தமல்லியை தூவி விட்டு கலந்துட்டோட சூப்பரான மணக்க முருங்கைக்காய் பாயா ரெடி ஆகிடும். முருங்கைக்காய் பாயா வந்து இடியாப்பம், இட்லி, சப்பாத்தி இதெல்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.